Hello everyone. இன்னைக்கு என்ன பேட்மிண்டன் டாபிக் பற்றி பார்க்க போறோம்னா பேக் அண்ட் கிளியர். ஸோ பேக் அண்ட் கிளியரை நான் ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தடில் சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கிரிப். ஸோ இதில் வந்து நம்ம பெவல் கிரிப்னு ஒரு கிரிப் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ நார்மல் ஃபோர் ஹேண்ட் கிரிப்பும் கிடையாது, பேக் ஹேண்ட் கிரிப்பும் கிடையாது. பட் பேக் ஹேண்ட் கிரிப்லேருந்து ஒரு சின்ன சேஞ்ச். ஸோ நம்ம பேக் ஹேண்ட் எப்படி ஃபேஸ் ஆஃப் தி ராக்கெட்டில் பிடிச்சிப்போமோ ஜஸ்ட் கொஞ்சம் டில்ட் பண்ணி இந்த மாதிரி சைட் வேர்ட்ஸில் இந்த தம் கிரிப்பை யூஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு பேக் ஹேண்ட் கிளியருக்கு ஒரு ஈஸியான ஃப்ளோ கிடைக்கும். நம்ம தம்பை யூஸ் பண்ணோன்னா இங்கே வந்து ரிஸ்ட்ரிக்ட் ஆகும். ஸோ இந்த கிரிப்போட நேம் வந்து பெவல் கிரிப். ஸோ நம்ம இந்த பெவல் கிரிப் யூஸ் பண்ணி தான் பேக் ஹேண்ட் கிளியர் பண்ண போகிறோம். செகண்ட் வந்து ப்ரிப்ரேஷன். ஸோ ப்ரிப்ரேஷன் வந்து எப்படின்னா டுவோர்ட்ஸ் அந்த கார்னர் வந்து நம்மளுடைய ராக்கெட் லெக்கை லஞ்ச் பண்ணணும். கொஞ்சம் டேர்ன்டு, அதாவது நம்ம செஸ்ட்டு எல்லாமே பேக் சைட் டேர்ன் பண்ணியிருக்கணும். நம்மளுடைய நான் ராக்கெட் ஹேண்ட் வந்து ஃபுல்லி ஸ்ட்ரெச் அண்ட் நம்மளுடைய ராக்கெட் ஹேண்டோட எல்போ வந்து ஹைட்டாக. ஸோ இதுதான் ப்ரிப்ரேஷன். எல்போ வந்து டுவோர்ட்ஸ் அப்போ வந்து ஹைட்டாக இருக்கணும். ஸோ இதுதான் ப்ரிப்ரேஷன். நெக்ஸ்ட் ஒன்று வந்து காண்டாக்ட். காண்டாக்ட் வந்து நம்ம எல்போவை ஃபுல்லி ஸ்ட்ரெச் பண்ணும்போது ஹிட் பண்ணுற பொசிஷன், இதுதான் காண்டாக்ட். இந்த இடத்துல தான் காண்டாக்ட். அண்ட் இதில் பெருசாக ஃபாலோ த்ரூ கிடையாது. நம்ம அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ஜென்ரேட் பண்ணுற பவரில் ஒரு வைப்பிங் ஆக்ஷன், இதுதான் ஃபாலோ த்ரூ. ஸோ இங்கே ஹிட் பண்ணதும் ஜஸ்ட் இப்படி போயிட்டு திரும்ப அந்த ஃபோர்ஸில் திரும்ப ரியாக்ட் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ரோக்கோட பர்பஸ் என்னென்னா, ஸோ இது ஒரு அட்வான்ஸ் லெவல் ஆஃப் ஸ்ட்ரோக் தான். ஸோ அரவுண்ட் த ஹெட் கார்னர், அதாவது உங்களோட பேக் ஹேண்ட் கார்னரில் வந்து சிங்கிள்ஸ் விளையாடும்போது ஷட்டில் வந்து உங்களை தாண்டி போயிடுச்சுன்னா நம்ம எப்போவுமே பாடியை டேர்ன் பண்ணி ஃபுல் எனர்ஜி கொடுத்து நம்ம டாஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் பாடியை பேக் ஹேண்ட் சைட் டேர்ன் பண்ணி கிளியர் பண்ணால் திரும்ப நம்ம சென்டரில் பேலன்ஸ்டாக வர்றதுக்கு இந்த ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் எனர்ஜி சேவிங் ஸ்ட்ரோக் தான் பேக் ஹேண்ட் கிளியர். நம்ம எப்போவுமே பாடியை புஷ் பண்ணி எண்டு கொண்டு போகாமல் ஜஸ்ட் டேர்ன் பண்ணி கிளியர் பண்ணுவோம். ஸோ இது ஆப்வியஸ்லி ஒரு அட்வான்ஸ் லெவல் ஆஃப் ஸ்ட்ரோக் தான். இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்பர் டெக்னிக் தெரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்கள் சிங்கிள்ஸ் கேம் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ராக்டிஸிங் தி ஸ்கில்ல ஃபஸ்ட் மெத்தட் வந்து ஒரு பார்ட்னர் வந்து ஷட்டில் பேக் ஹேண்ட் சைடு த்ரோ பண்ணும், நம்ம அந்த ஆக்ஷனை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது மோர் டுவர்ட்ஸ் கண்ட்ரோல் ஆக்ஷன், பவர் இல்லாமல் ஆக்ஷனை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த ஸ்ட்ரோக்கோட காமன் மிஸ்டேக் என்னென்னா வந்து கிரிப். ஸோ கிரிப் வந்து நான் சொன்ன மாதிரி இதுக்கு பெவல் கிரிப் யூஸ் பண்ணும். நீங்கள் பேக் ஹேண்ட் கிரிப் யூஸ் பண்ணிங்கனாலும் கிளியர் பண்ணலாம். பட் ஒரு லெவலுக்கு மேலே உங்களுக்கு ஃப்ளோ இருக்காது, ரிஸ்ட்ரிக்ட் ஆகிற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ பெவல் கிரிப் அப்படிங்கிறத வந்து இந்த ஸ்ட்ரோக்கு யூஸ் பண்ணுங்கள். செகண்ட் வந்து ப்ரிப்ரேஷன். ஸோ பேக் ஹேண்ட் சைடு ப்ரிப்ரேஷன் வந்து டேர்ன் பண்ணி டுவோர்ட்ஸ் அந்த கார்னர் வந்து உங்கள் லெக் இருக்கணும். இல்லை பாத் ஆஃப் தி ஷட்டில், எந்த டெரெக்ஷனில் ஷட்டில் வருதோ அந்த டெரெக்ஷனில் உங்கள் ஃபுட் இருக்கணும். தவிர்த்து லைக் இப்படி இந்த மாதிரி ஃபுல்லி டேர்ன் இருக்கும்போது அந்த ஷார்ட்டை வந்து ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. தேர்ட் ஒன் வந்து காண்டாக்ட் பாயிண்ட். ஸோ காண்டாக்ட் பாயிண்ட் வந்து உங்கள் எல்போ ஹை அண்ட் ஃபுல்லி ஸ்ட்ரெச் ஆகும்போது ஹிட் பண்ணும். எல்போ லோலேருந்து ஹிட் பண்ணால் அந்த ஷார்ட்டோட குவாலிட்டி ஃபுல் பொட்டென்ஷியலில் கிடைக்காது. இதை வந்து ஃபாலோ த்ரூங்கிறது ஜஸ்ட் அந்த ஹிட்டிங் ஆக்ஷனோட ரிஃப்ளெக்ஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டு 3 பார்ட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஷார்ட்டை வந்து ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இந்த சேனலில் பேட்மிண்டன் ரிலேட்டடாக நிறைய கண்டென்ட்ஸ் வரும். உங்கள் பேட்மிண்டன் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.